ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் சுவையான கிராமத்து ஸ்டைல் சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எந்த மசால் பொடியும் யூஸ் பண்ணலை, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ண நான் ஃபஸ்ட்டு 3/4 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் எந்த மசாலா பவுடரும் யூஸ் பண்ணலை, வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1/2 கப்பு துருவனை தேங்காய், ஒரு மீடியம் சைஸு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 சின்ன சைஸு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை அரைச்சாச்சு. இப்போ சிக்கன் கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மசாலாவை நல்லா சிக்கன் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இது ஒன்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வறுக்க போகிறோம். நான் நான்வெஜ் எப்பவுமே மண் சட்டியில் தான் செய்வேன். இப்போ சட்டி சூடானதும் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் 2 துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், 5 லவங்கம், கொஞ்சமாக ஜாதிபத்திரி, கொஞ்சோண்டு கடற்பாசி, கொஞ்சமாக அன்னாச்சிப்பூ போட்டுக்கிறேன். இல்லை ஜாதிபத்திரியும் கடல்பாசியும் ஆப்ஷனல் தான், நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 5 பூண்டு பல், 1/2 ஸ்பூன் பெரிஞ்சிருக்கும், 2த்தையும் மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு வறுத்துக்கலாம். பூண்டு வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் அளவு நான் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட நான் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா அதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்குங்க. இது கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஜஸ்ட்டு இது பச்சை வடை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இது கூட சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ நம்ம சிக்கனை தண்ணி இல்லாமலேயே வேக வைக்க போகிறோம். நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டாம். இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நீங்கள் மசாலா பவுடர் போட்டு செய்கிறதோட மசாலா அரைச்சி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் சிக்கனு. இப்போ இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம்.
அப்பப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ சிக்கனை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் வெந்திருக்கு. பாருங்கள், தண்ணியே ஊற்றலை. கறியிலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. ஒன்ஸ் கிண்டி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்த பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கும். ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். வெந்துடுச்சு. இந்த டயத்தில் ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதில் இருக்கிற இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிட்டேன். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இந்த டயத்தில் கைவிடாமல் கிண்டி விடுங்க, இல்லைனா அடியில் அடி பிடிச்சிடும். நான் சிக்கன் வறுவல் பண்ணுறதுனால நான் நல்லா ட்ரை பண்ணிக்க போகிறேன். சிக்கன் நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த டயத்தில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டயத்தில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை துவிக்கிறேன். நம்மளுடைய கிராமத்து ஸ்டைல் சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான கிராமத்து ஸ்டைல் சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Eat healthy and stay healthy. Thank you.